2026 ஆஸ்கார் அகாடமிக் அவார்டு யார் யார் வாங்கியிருக்காங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பெஸ்ட் பிக்சர்னு கேட்டகரியில ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் மூவி ஆஸ்கார் வாங்கியிருக்கு. இந்த அவார்டு மட்டும் இல்லாம இந்த மூவி மொத்தமா 6 கேட்டகரியில விருது வாங்கியிருக்கு. ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் மூவிக்கான சிறந்த தயாரிப்பாளர் அவார்டை பால் தாமஸ் ஆண்டர்ஸ் வாங்கியிருக்காங்க. சிறந்த நடிகைக்கான விருதை ஜெஸ்ஸி பெக்லி ஹாம்லெட் மூவிக்காக வாங்கியிருக்காங்க. சிறந்த நடிகருக்கான விருதை மைக்கேல் பி ஜார்டன் சின்னர்ஸ் படத்துக்காக வாங்கியிருக்காரு. பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் ஃபீமேல் கேரக்டர்ல ஏமி மேடிகன் அவங்க அவார்டு வாங்கியிருக்காங்க. இவங்க வெப்பன் மூவிக்காக அவார்டு வாங்கியிருக்காங்க. பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் மெயிலுக்கு ஷென் பென் அவருக்கு இந்த அவார்டு வந்திருக்கு. என்ன மூவிக்காகன்னு பார்த்தோம்னா ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர். பெஸ்ட் அனிமேட்டட் ஃபீச்சர் கேட்டகரியில் K-pop Demon Hunters மூவி அவார்டு வாங்கியிருக்கு. பெஸ்ட் இன்டர்நேஷனல் ஃபீச்சர் கேட்டகரியில் சென்டிமெண்டல் வேல்யூ மூவி அவார்டு வாங்கியிருக்கு. பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி ஃபீச்சர் கேட்டகரியில் மிஸ்டர் நோபடி அகேன்ஸ்ட் புட்டின் மூவி அவார்டு வாங்கியிருக்கு. சின்னர்ஸ் படத்திற்காக சிறந்த ஒளிப்பதிவாளர் விருதை ஆட்டம் டொரால் அக்பவ் வென்றிருக்காங்க. இவங்க முதலா விருது பெற முதல் பெண் ஒளிப்பதிவாளர். பேட்டில் ஆஃப்டர் அனதர் மூவிக்காக பெஸ்ட் ஃபிலிம் எடிட்டிங் அவார்டை ஆண்டி ஜெர்ஜன் சன் வாங்கியிருக்காங்க. F1 மூவிக்காக பெஸ்ட் சவுண்ட் அவார்டு அந்த டீமுக்கு வழங்கப்பட்டிருக்கு. பெஸ்ட் விஷுவல் எஃபெக்டுக்காக அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் மூவி அவார்டு வாங்கியிருக்காங்க. பெஸ்ட் ப்ரொடக்ஷனுக்காக பிராங்கிஸ்டன் மூவி டீமுக்கு அவார்டு கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம பெஸ்ட் மேக்கப், ஹேர் ஸ்டைல் அண்ட் கஸ்டம் டிசைனுக்காகவும் பிராங்கிஸ்டன் மூவிக்கு அவார்டு கிடைச்சிருக்கு. பெஸ்ட் அனிமேஷன் ஷார்ட் ஃபிலிம் கேட்டகரியில த கேர்ள் ஹூ கிரைட் பேர்ல்ஸ் மூவிக்கு அவார்டு கிடைச்சிருக்கு. பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி ஷார்ட் ஃபிலிம் எதுன்னு பார்த்தோம்னா ஆல் தி எம்டி ரூம்ஸ் இந்த மூவிக்கு அவார்டு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ் பார்க்க ஊரம் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.